ஒரு சந்துரு வேலைன்னு கொடுத்துட்டோம்னா தரவாக செஞ்சு முடிக்கக்கூடியவர், சமூக அக்கறை கொண்ட ஒரு நீதிபதியாக இருந்தவர். எல்லாருக்கும் தெரியும் ஜஸ்டிஸ் சந்துரு யாருன்ட்டு. அவருடைய பரிந்துரைகளில் ஒரு முக்கியமான பரிந்துரை ஆதி திராவிட நலப்பள்ளி, பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளி, இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா பள்ளியையும் ஒன்றாக்கி பள்ளிக்கல்வியின் துறையின் கீழ் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். இந்த ஆதி திராவிடர் பள்ளிகள் தமிழக ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் வருகிறது. அந்த வாத்தியாருக்கு தனி சம்பளம், அவங்க தனி சம்பளம்னா ஒரே சம்பளம், தனித்துறை, தனி சீனியாரிட்டி, எல்லாம் தனி. அது ஆதி திராவிட நலத்துறையிலேருந்து வரும். ஆமாம். பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழே வருது. பள்ளினா பள்ளி தான், ஏன் ஸ்கூலை பிரிக்கிறேன்றது. இது ஒரு சிம்பிளான பரிந்துரை. அப்புறம் அந்த பள்ளிகளில் கயிறு தடை செய்யணும், சைக்கிள் கலரெல்லாம் தடை செய்யணுன்றார். ஒரே கலர் சைக்கிள் தான் வரணும். ஏன்னா அவங்க இந்த நீல கலர் அடித்தா தலித்து, பச்சை கலர், இது மாதிரி அதில் சாதிகள்லாம் இருக்குது. இல்லை, அது சவுத்தில் ரொம்ப அதிகம் இந்த கயிறு கட்டுறது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தடை பண்ணுங்க. ஸ்கூலுன்னா யூனிஃபார்ம் எதுக்கு வைக்கிறது? ஒரு யூனிஃபார்ம் தான், யூனிஃபார்மை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது. இது போன்ற பரிந்துரைகள்லாம் சொல்கிறாரு.